ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் மழைமழிந்த தோள் வெள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் மும்மையாள் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கு முரு திரு பசுபதிக்கும் அடியேன் மெய்மெய்ய திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டழுந்ததை நாள் மழுவினாள் எரிந்த திருநின்ற செம்மைய செம்மையா கடற்கடப்பின் உள்கடப்ப எட்டாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டினது எட்டாம் நூற்றாண்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடி லெக்சரில் இருந்து வந்து ஆய்வாளர்கள் வந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இது எட்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம், கீழே இந்த நடராஜர் சிலை இந்த நந்தி சிலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. இவர் வாழ்ந்த காலம் எட்டாம் நூற்றாண்டு. இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்தவர் இவர். ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசர் இவங்களுக்குலாம் பின்னாடி வந்தவர், கடைசியாக வாழ்ந்தவர். எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரோட அப்பா அம்மா வந்து யாருன்னா பேர் சடையனார், இசைஞானியார். தாயார் பேர் இசைஞானியார், தகப்பனார் பேர் சடையனார். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புதல்வராக பிறகுறாங்க. என்ன சைவ அந்தனர் ஆதிசைவ சிவாச்சாரியார், காஷிப கோத்திரம் ஆதிசைவ சிவாச்சாரியார், சிவலிங்க திருவேணிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஆதிசைவ அந்தனர் குலத்தில் பிறந்தவர். ஒரு 10 வயசு வரை நல்லா வளர்றாரு. திருநாவலூரில் பிறக்கிறாரு. இவங்க ஊர் அதுதான். தாயார் ஊர் வந்து திருவாரூர், தகப்பனார் ஊர் வந்து திருநாவலூரில் பிறக்கிறார். திருநாவலூரில் பிறந்தா அங்கே மன்னர் வந்து சடையவர்மன், நரசிங்க முனையவர்மன் அந்த மன்னர் பேர். ஒரு 10 வயசு வளர்ந்த பிறகும் மன்னர் வரான் வீதி உலகில் தேரில். இவர் அழகா, அந்த குழந்தை 10 வயசுலேயே அவ்வளோ அழகா இருக்கான். அந்த ஊர்லேயே ஒருத்தர் தான் அழகா. அதனால தான் பேரே சுந்தரர். சிவருமான் படைச்சது. சிவருமான் முன்னாடி கண்ணாடி போய் நின்னாங்க. அதாவது சிவருமான் போய் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்ன உடனே தன் ரூபத்தை பார்த்துட்டு சுந்தரா வா அப்படின்னு சொன்னா உள்ள இருந்து ஒரு ரூபம் வந்தான். அந்த ரூபம் பேர் தான் சுந்தரர். நம்ம சுவாமி பேரே சுந்தரேஸ்வரர் தான். இவர் பேர் சுந்தரம் தான். அழகுன்னு அவ்வளோ அழகா இருப்பான். 10 வயசு வரைக்கும் நல்லா இருக்காரு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரோட்ல விளாண்டுட்டு இருக்காரு வீதியில. மன்னர் வீதி உலா வரும்போது பார்த்துட்டு நான் அவங்களை வளர்ப்பு மானா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தந்தையார்ட்டையும் தாயார்ட்டையும் கேட்டு மன்னர் போய் கொஞ்ச நாள் வளர்க்குறாரு. ஒரு 13 வயசு ஆகுது. மறுபடியும் அவங்க சொந்த அப்பா அம்மாட்டே விட்டுட்டாங்க. அப்போ வைதிகமும் இவருக்கு ஊட்டத்திலே இருக்கு, பிறப்பிலே இருக்கு. மன்னரோட கலைகளும் சரி, மன்னரோட வளர்ப்புல இருந்தாலும் சரி, மன்னராட்சின்ற ஒரு மன்னர் தோரணையும் இவருக்கு இருக்கு. ஒரு 13 வயசு வந்தோம்னா அவங்க சொந்த தாயார்கிட்ட விட்டுட்டார் மன்னர் நரசிங்க முனையவர்மன். அப்பா அம்மாட்ட வளர்றாரு. அப்பா அம்மா யாரு?
தானனை முன் படைத்தான் தனதறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடழுந்தோ நாயினேனையும் பொருட்படுத்து வானனை வந்ததிர்கொள்ள யானையருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே